கொடிவேரி இப்போ நம்ம பார்க்க போறதுலாம் நம்ம பயங்கரமா இருக்கும். பார்த்தா அந்த த்ரில்லா இருக்கும். பார்க்க போறீங்க? ரெடியா இருக்கீங்களா? ஹாய் ஆல், இன்னைக்கு ஈரோடு டிஸ்ட்ரிக்ட் சத்தியமங்கலம் அண்ட் கோபிச்செட்டிப்பாளையம் ரெண்டுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய கொடிவேரி ஃபால்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். நாங்கள் பவானிலேருந்து போயிட்டுருக்கோம். இதில் நிறைய ரிஸ்கான ஏரியாஸ்லாம் இருக்குது. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அவ்வளோதான், நம்ம கொடிவேரி ஃபால்ஸ்க்கு வந்தாச்சு. கொஞ்சம் வயிற்ற ஃபில் பண்ணிவிட்டு அப்படியே பார்த்தா அப்படிதாங்க இருந்துச்சு. கொஞ்சம் தண்ணி கம்மி தான், பட் ஓகே. அருவியில் நம்ம குளிக்க குளிக்க தண்ணி ஃப்ளோ அதிகமாயிட்டே தான் வரும். பக்கத்தில் போய் பார்க்கலாம் வாங்க. அப்படியே நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நோட்டிஃபிகேஷன் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. என்ட்ரன்ஸ் ஃபீஸ் ரொம்ப கம்மி தாங்க, 5 ரூபா தான். பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியும் கூட. இவர் என்னமோ நயக்ரா ஃபால்ஸ்க்கு வந்த மாதிரி இவ்வளோ பெரிய பேகை தூக்கிட்டு வந்திருக்கிறாரு. அது வேணா உண்மைதாங்க. நாங்கள் எங்கள் ஈரோட்டோட கொடிவேரி ஃபால்ஸை வந்து நயக்ரா ஃபால்ஸ் தாங்க சொல்லுவோம். இது வந்து வாட்டர் பெட், நீர் தேக்கி விடுவாங்க இல்லையா, அது. பாப்பா போய் சில்ட்ரன் பார்க்கில் விளாண்டுட்டு வரா. அடுத்து வந்தாச்சு, ஃபால்ஸ் பக்கமாக வந்தாச்சு. நான் சொன்னேன் இல்லையா, பக்கத்தில் போய் பார்க்க நம்மளுக்கு ஃப்ளோ அதிகமாயிட்டே தான் வரும். என்ன ரிஸ்கான ஏரியா அப்படின்னு சொன்னோன்னா, இது ஃபுல்லாமே பாசி இருக்குங்க. தண்ணி ரொம்ப கம்மியாக இருக்கனால பாசி நிறையவே தெரிஞ்சுது நாங்கள் போனப்போ. ஸோ கேர்ஃபுல்லாக, பெரியவங்களா இருந்தாலும் சரி, குழந்தைங்களா இருந்தாலும் சரி, காலை ஊனி சைடில் கம்பி கொடுத்துருப்பாங்க, அதெல்லாம் பிடிச்சி நடந்து போங்க. இங்கே பரிசல் சவாரி கூட இருக்குது, அதை ட்ரை பண்ணுங்க, கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க, சூப்பராக இருக்கும். நான் குளிச்சுட்டு இருந்தப்ப திடீர்னு என் கை என்னமோ அரிப்பு மாதிரி ஆயிடுச்சு. என்னடா அப்படின்னு கேட்டால், இந்த பாசி படப்பட நம்ம கையெல்லாம் அரிக்குமா. அட போங்கடா, நான் தான் வரவே இல்லை, ஏன்டா நிறுத்திட்டு போனீங்க அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. பட் ஓகே, ஃபேமிலியோட என்ஜாய் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம சாப்பாடு செக்ஷன் வந்தாச்சு. நாங்கள் இந்த அக்கா கடையில் தான் சாப்பிட்டோம். ரசம், சாம்பார் அண்டு மீன், பாறை மீன், ஜிலேபி மீன் செமையாக இருந்தது. நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஆக்சுவலாக ஆற்று பக்கம்னாவே நம்மளுக்கு வந்து காற்று ஜிலு ஜிலுன்னு அடிக்கும். அருவி பக்கம் சொல்லவே தேவையில்ல, செமையா இருந்தது. சைடில் டிராயிங்ஸ்லாம் சூப்பராக இருக்குங்க, நின்று ஃபோட்டோ எடுக்கலாம். பட் இப்போ எதுவுமே இல்லை, நம்ம மக்கள் வருஷம் இதெல்லாம் எடுத்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். அடுத்து என் பையனுக்கு ஷூட்டிங்னா ரொம்ப பிடிக்கும், பலூன் ஷூட் பண்ணிட்டாரு. வீடியோ எடுக்கிறத பார்த்து நாளிலேருந்து நாங்களும் செலிப்ரிட்டி ஆகிடுவோம் அப்படின்ட்டு பெரிய குஷியில் இருந்தாங்க எல்லாரும். ஓகே, நாங்களும் வந்தோம், என்ஜாய் பண்ணிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.